ஒரு சம் பார்த்துடலாம். இப்போ வந்து 1 பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1.45 மேலே 2 பார் இருக்கு. இப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதே இது நீங்கள் வந்து முன்னாடி எந்த நம்பர் இல்லாமல் 0.45 மேலே ஒரு பார் கொடுத்தாங்கன்னா ஆன்சர் ஈஸியாக எழுதிடலாம். 45 எத்தனை வந்து புள்ளிக்கு அடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்குது, 1 2 ஸ்தானம் இருக்கா, அப்போது 9 இதுதான் ஆன்சராக இருக்கும். இங்கே வந்து 1.45 மேலே பார் கொடுத்துருக்காங்க. அப்போனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 145 அப்படியே எழுதிட்டு இதில் இப்போ இந்த புள்ளிக்கு அடுத்த ஸ்தானம் 1 தானே இருக்குது, அப்போ அந்த 1 மைனஸ்ன்னு எழுதிக்கணும். இப்போ இதில் 2 இருந்துச்சுன்னா -2ன்னு எழுதணும், 3 இருந்துச்சுன்னா -3ன்னு எழுதணும். அதேமாதிரி இப்போ இந்த பாரில் எத்தனை இருக்குது, 1 2 ஸ்தானம் இருக்கா, 9 இருக்குது. அப்போது இதுலேருந்து கழிச்சோம்னா 144 டிவைடட் பை 99, 16 டிவைடட் பை 99. ஆன்சர் நம்மளுக்கு 16 எங்கே இருக்குது, 16 டிவைடட் பை 11 அப்படின்னு எழுதியாச்சு. அவ்வளோதான் ஆன்சர் வந்து இதுதான், 16 டிவைடட் பை 11. அதாவது 9ஆல் டிவைட் அடி கொடுத்து பாருங்கள். 1 9 1 9 1 9 மிச்சம் எத்தனை இருக்குது, 5 இருக்குது, 6 54. அப்போ 16 டிவைடட் பை 11 ஆன்சர் இதுதான். அப்போல்லாம் ஒரு சம் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இங்கே வந்திருக்கா 7.3 பார் இருக்குது. பாருக்கு இருக்கிற நம்பரை தான் நம்ம கீழே இருக்குது 9ஆக சேர்க்கணும். 9 போட்டாச்சு, அப்புறம் 73 எழுதியாச்சு. இங்கே வந்து புள்ளிக்கு அடுத்து என்ன ஸ்தானம் இருக்குது, 7 இருக்குது. அப்போது -7 டிவைடட் பை 9, அப்போ 66 டிவைடட் பை 9 = 22 டிவைடட் பை 3. அடுத்து இதே மாதிரி இன்னொரு மாடல் சம் பார்த்துடலாம். பாருங்கள், இங்கே வந்து 0.416 பார். இங்கே ஃபுல்லும் பாராக கொடுக்கல, 16 மட்டும்தான் பார் கொடுத்துருக்காங்க, 4 தனியாக இருக்குது. அதனால அந்த மெத்தடில் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியாது. இது 416 ஹோல் பார் போட்டு 0 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 416 டிவைடட் பை 999 எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே அப்படி கொடுக்கல, 4